எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ரொம்ப அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் தான். அங்கே போயிட்டு பாப்பாங்களோட போட் ஹவுஸ் நல்லா ஒரு க்ரௌஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து முட்டுக்காடு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு நான், பாப்பா, தம்பி இங்கே பாருங்க இல்லை ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் கலை சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய். ஏன் இவ்வளோ டல்லா? ரொம்ப டல்லாக சொல்கிறாங்க பாப்பா. ஸோ ஆல்ரெடி டைம் ரொம்ப ஓவர் அதிகமாகிடுச்சு. இருக்கா ஆல்ரெடி டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. எப்படி நாங்கள் க்ரூஸில் ஏறுவோமா ஏற மாட்டோமா இல்லை அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவோமான்னு தெரியல. ஏன்னா எத்தனை மணிக்கு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6:00க்கெலாம் வந்து க்ரூஸ் வந்து சுற்றிட்டு வந்துடுமா. ஸோ அது நாங்கள் வந்து பிடிப்போமா பிடிக்க மாட்டோமான்னு தெரியல. அதில் ஏறுவோமா ஏற மாட்டோமான்னு தெரியல. பார்ப்போம். இங்கே ஊர்பட்ட சிக்னல், இந்த டிராஃபிக்கை விட சிக்னல் தான் ரொம்ப அதிகமாகுது. கொஞ்சம் இப்போதான் வந்து பீச் ரோடே வந்து பீச் சிக்னல். ஸோ போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ நேரம் காட்டுது டைமிங். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட 3வது வாட்டி பாவம் விஜேவிக்கு அவர், நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களா எப்படின்னு தெரியல, நம்மளை வந்து அந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணி இது 3வது சண்டே. இந்த வாட்டியும் வந்து போக முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜேவிக்கு ப்ரோ வந்து நம்மளை பற்றி சொல்லி அந்த இடத்துல நம்மளை இன்வைட் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ சோம்பேறித்தனமாக கிளம்பி அவர் கெட்ட பேர் வாங்கி தந்துட்டுருக்குறோம். ஸோ ரொம்ப சாரி ப்ரோ, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க என்ன. இந்த டைமும் கேன்சல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர முடியுமோ வரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அந்த போட்டில் ஏறிட்டோன்னா கண்டிப்பாக அங்கே நடக்கிற நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது சொன்னாங்க. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது, டிஜே கேம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு வேளை ஏறல அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோலேயே நான் வந்து போட்டுருவேன். நாங்கள் வந்து போட்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். பாப்பாங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்களா இல்லை அழுகுறாங்களா அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, நான் வந்து முட்டுக்காடு போயிட்டு உங்களுக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்து வந்து வீடியோ எடுக்கிறேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். என்னென்னலாம் நடக்குது, எவ்வளோ சோம்பேறியாக நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது, எவ்வளோ சோம்பேறியாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஓகே மக்களே, பாய் சொல்லுங்கள். பாய். ஏன்டி இவ்வளோ சோம்பேறியாக இருக்கிறீங்க? பாய் சொல்லுமா. பாய் சொல்லு. வீடியோ பார்த்தா என்னதான் அம்மா கலைக்கு வெக்க வந்துடும் போல. என்ன கலை? அப்படி நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம போட் ஹவுஸ் போகிறோம். மேர தம்பி சொல்லுடா. நீ என்னடா அதுக்கு மேலே வெக்கப்பட்டுனுக்குற? அடே போட் ஹவுஸ் போகிறோம். எப்படி இருக்குது? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா? உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ அப்பே. ஐயோ, இவன் வெக்கப்படுறது தயவு செஞ்சு என்னாலே பார்க்க முடியல. நீங்கள் அப்படியே பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரி ஓகே மக்களே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தெரியுதுண்ணா. ஹலோ மக்களே, நாங்கள் வந்து இப்போ போட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் 1/2 hour ஆயிடுச்சு. க்ரோஸ் வந்து போயிடுச்சு உள்ளே. ஸோ எங்களுக்காக வந்து அந்த சின்ன போட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் உள்ளே போகிறதுக்கு. ஸோ வாங்க மக்களே பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். உள்ள க்ரோஸ்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தம்பி அதுக்காக தான் வந்துருக்காங்க.
பார்த்து பார்த்து ஊந்துட்டாளா? அழாத அழாதடி. ரிவர்ஸ் போடு. ஒரு டம்முன்னு அடிக்கும். அது நீ கம்முன்னு இருந்தானே அது கம்முன்னு பிடிக்கும். இப்ப அக்கா ஏற போற சாப்பிட. ஐயோ போடு. நீ பசங்க ஏற அப்பதான் அந்த பசங்க போவோம் எல்லாம். வீடியோ போடு. ஆமா பிடிச்சு வந்து கம்பி. புடி புடி. நல்லா எழுதி அங்க பாரு. நீ லூஸ் விடு.
போகிறோம். கேமரா சரியாக துடைக்காமல் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். தொடைங்க கேமராவை. மேலே ஏதோ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க போல், என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த க்ரோஸ் வந்து, அதாவது இந்த போட் வந்து நவர்றதே தெரியல. அப்படியே இன்னும் நிற்கிற மாதிரியே இருக்குது. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரியே இருக்குது. ஏன்னா இது போல நின்றுதான் இருக்கு. பாருங்க, ஏதோ பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் என்ன மேலே வருவாங்க போல, தெரியல எனக்கு. பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டிஜேலாம் இருக்கு போல இங்க. அதை கீழே இருக்குல்ல. அப்போ மேலே என்ன இருக்கு தெரியலையே. மேலே என்ன இருக்கு தெரியல. இங்க யாருக்கும் பர்த்டே செலிப்ரேஷன் போலப்பா, அதான் அது வச்சுருக்காங்க. கலைமா யாருன்னா இங்கே கேக் வெட்டினாங்கன்னா நம்ம கேக் கொடுப்பாங்க. நம்ம ஓசியில் சாப்பிட்டு போயிடலன்னா இதே கூட போடா நம்ம மக்கள் இங்க யாருமே இல்லை, அதனால தான் இப்படி டான்ஸ் பண்ணுகிறேன். யாரும் போட்டு திரும்புது தெரியுதா? போட்டு திரும்புதா? அங்கே பாருங்க, அவங்களாம் தெரியல. எனக்கு ஒரே டான்ஸ் வைப் ஆகுது. கீழே வேற டிஜே போட்டாங்களே, ஸோ அதனால நாங்கள் வந்து இப்படி ஆடிட்டே இருக்கோம். யாருமே இல்லை மக்கள். சாமியார் வைஃபுப்பா அப்படின்னு ஒருத்தவங்க கீழே வந்து கத்துறாங்க. ரொம்பப்பா ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கை கட்டுறேன். மீன்லாம் துள்ளுதுடா. நிறைய பேர் மீனா அப்படியே ஸ்ட்ரைட்டா பார்த்தனா இது அங்க அங்க பேர் அங்கல கடல். ஆக்சுவலா நான் வரும்போது ஒன்று மறந்துட்டேன். போட்ல வருமே பேசாம தூண்டில் எடுத்துன்னு வந்துடலாம், ஒரு பை நிறைய மீன் பிடிச்சிட்டு போயிடலான்னு பார்த்தேன். மறந்துட்டேன். துள்ளுதுடா மீன். அங்க பாரு, அங்க பாரு, துள்ள பாரு பாரு. கலைச்செல்வி டான்ஸ் டான்ஸ் கலை கலை டான்ஸு இல்லை 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 வேற லெவல்ல இருக்கு. This is my sister and my brother. படிக்கிட்டு இருக்கு போட ஒரு வீடியோ எடுறியாமே படிக்கிட்டு ஸ்கூல் போனீங்களா? என்னப்பா நீங்க இந்த பக்கம் எத்தனை நல்லா இருக்குதா பேரு. ஸோ 2 பேர் கேர்ள்ஸ் வாங்க 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 கேர்ள்ஸ்க்கான கேம் வாங்க வாங்க. பாப்பா உட்காந்து குழந்தைங்க உட்காந்துச்சு. இருக்கும் போது எல்லாரும் வந்து கிறிஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கணும். ஓகே, அதுக்கு தான் இந்த கேள்வி கேட்டேன். 2 பேர் தெரியும். உங்க பேரு
அது தெரியாத மாதிரி இவ பேர் வந்து நான் வச்சது நான் தான், ஆனா தெரியாத மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே 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 சலோ பட்டுக்குட்டி இடுப்புக்கு உட்காரிச்சுக்கோங்க. ஓகே குழந்தைங்களா இருந்தா நீங்க உட்காரிச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் சர்க்கிளா ஃபார்ம் பண்ணுங்க. அப்படியே சர்க்கிள், பெரிய சர்க்கிள். உங்க பேர்? என்னோட பேர் பிரியங்கா. பிரியங்கா. ஓகே திருமணில். ஓகே ஓகே இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜே மியூசிக் போடுவாரு, டான்ஸ் ஆடிட்டே சுற்றுவீங்க. சரிங்களா? ஜாலியா மியூசிக் நின்ன உடனே நான் நம்பர் சொல்லுவேன். என்ன நம்பர் வேணா சொல்லுவேன். அந்த நம்பர்ல நிக்கணும். 3னா 3 பேர் சேர்ந்து நிக்கணும். 4னா 4 பேர் சேர்ந்து நிக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அவுட்டு. நீங்க நின்றுட்டீங்கன்னா அடுத்த பேர் மாறலாம் கூடாது, சீட்லாம் பண்ணக்கூடாது. நீங்க எங்க போய் நிக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த டீம் தான் நிக்கணும். ஓகேவா? யாரையும் தள்ளிலாம் வரக்கூடாது. இதெல்லாம் பண்ணாலே ஜாலியாக விளையாட போறீங்க. இவங்கெல்லாம் சும்மா ஒபெக்ஸ்மா பொட்டு மாதிரி அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் குழந்தைங்க. அவங்க அப்படியே அவங்க வந்து இவங்க ஒரு பாடி தான் கணக்கு. ஓகேவா? இந்த குட்டி பாடி வந்து கணக்கு கிடையாது. ஓகே ரெடி? நான் சொல்லும் போது ஓடணும். பாருங்க சர்க்கிள் இப்படி பூந்து ஓடலாம் கூடாது, இப்படிதான் ஓடணும். சரிங்களா? டிஜே மியூசிக் ப்ளீஸ். டான்ஸ் ஆடிட்டே சுற்றணும், சும்மா நடக்கூடாது. வாக்கிங் போகிற மாதிரி. இழுத்துட்டீங்க. சரி, இதுல வந்து வின்னிங் யாருமே சொல்ல முடியாது. அப்படிதான் சொல்லுவோம் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. ஸோ அதனால சரி இது ஒபெக்ஸா எடுத்துக்கிறேன். அடுத்த வாட்டி கரெக்டாக வரணும். இப்போ நின்றுட்டீங்கன்னா அவ்வளோதான், திருப்பி இழுத்து விடுறது எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே? யார் 3 பேர் டீமு? நீங்க இந்த 2 பேர் நடுவுக்கு போங்க. நீங்க வாங்க, மாறி மாறி இல்லைங்க. நீங்க ஒரு ஆள் இப்படி வாங்க, சஃபல் பண்ணிடலங்க. சஃபல். அவ்வளோதான். நீங்க இப்படி வாங்க மேடம். நீங்க இங்க 2 பேர் நடுவில் போய் நில்லுங்க. அவ்வளோதான். யாருமே டீமாலாம் இல்லைல்ல? யாருக்குமே யார் பேரும் தெரியாது இல்ல? ஓகே சூப்பர். தெரியுமா? ஓகே. இப்படி இங்க யார் நீ நான் நிற்கணுமா? இங்க வந்து இல்லைங்க. நல்லா சர்க்கிளா, பெரிய சர்க்கிளா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் பின்னாடி போங்க. கொஞ்சம் பின்னாடி நல்லா பின்னாடி போங்க. அப்பதான் சர்க்கிள். ஓகே ரெடி? ஓகே சுத்துங்க. மியூசிக் ப்ளீஸ். ரெண்டு தான் 1 2 இங்க 3 பேர். இங்க 2 இங்க என்ன 2 தான் நிக்குது. அந்த 2 நிக்க கூடாது. மாட்டி அசிங்கிடுவேன். நீ அங்க போய் உட்காந்துக்கோ. நீங்க விளையாட்டீங்க. 3 பேர் நின்றுட்டீங்களே. அதனால நீங்க 3 பேருமே வின் ஆகி சொந்த உட்காந்து போறீங்க. ஓகே தூரமா நீங்க. ஓகே நடுவில் இருந்து அடிக்குங்க. நீங்க வேணாம் மாட்டி அசங்கிடுவாங்க அவங்க ஓடுற ஓட்டத்துல. இங்க நில்றா. தூரமா இல்லைங்க. நல்லா லாங்கா ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. மூவ். ஓகே ரெடி? டான்ஸ் 1 2 3 4 5 6. ஓகே
நாலு மொத்த பேர் அவுட் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் யார் நீங்களா அவங்க யாரும்? ஓகே ஓகே, அப்போ 4 பேர். சர்க்கிள் 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 ஓடலாம் பட் ஆனால் சர்க்கிள் அக்கா சர்க்கிள் தூரம் பண்ணுங்க. இந்த பக்கம் நீங்கள் இல்லைங்க, இந்த மொழியில் நீங்கள் இல்லைங்க, தூரம் இங்கே வாங்க மேடம். குழந்தைய குத்துருங்க, குழந்தைய சொன்னா ஓடி போட்டீங்க, குத்துருங்க. ஸோ லாஸ்ட் ஆஃப் ஃபைனல்ஸ் நான் முதல்ல இங்கே ஜாயின் பண்ணிங்க, உடனே இங்கே வந்து ஜாயின் பண்ணி இப்போ கிட்ட இருந்தால் ஜெயிக்க முடியாது. சரி ஓகே வாங்க, லாஸ்ட் 3 பேர் இருக்கீங்க. இதை யார் ஜெயிக்க பார்த்துக்கலாம். 3 பேர் 3 பக்கம் இல்லைங்க. ஓகேவா? ஓகே, மியூசிக் ப்ளீஸ். ஓகே சூப்பர். இந்த தடவை வின்னர் அக்கா வாங்க. அக்கா அக்கா நீங்க தான் வின்னர். ஸோ ஓகே, சரி இவங்க 2 பேர் வச்சு கேம் நடத்த முடியாது, அதனால வந்து 3 பேருமே வின்னர். ஓகேவா? சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பராக ஸ்போர்ட்டி விளையாண்டீங்க. அடுத்து ஆன்மார்கள் சீரீஸ்க்கு வரலாம் டப்புன்னு. ஓகே, உங்கள் பேர் ப்ரோ? எங்கேருந்து வந்திருக்கீங்க? சுப்ரமணியம் கலைமா ஓ சூப்பர் பிரதர். நாராயண் தரமணி அடைமொழி மாதிரி ஊரே சொல்லிடுறாரு. ஓகே, என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். அடுத்து இவர்கிட்ட கேள்வி கேட்பேன், அவர் வந்து இவர் சொன்னதை கேட்டு அதுவும் ஆன்சர் பண்ணுவார். இப்போ இவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதுக்கு ஆன்சர் சொல்கிறார்ல, அந்த ஆன்சர் சேர்த்து சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். நீங்கள் வந்து இவங்க 2 பேர் சொன்னதை சேர்த்து நீங்கள் சொல்லணும். நீங்கள் இவங்க 3 பேர் சொன்னதை சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்கள் சொல்ல போறீங்க. நீங்கள் சரி ஒப்பீஸ் வச்சுக்கலாம். நீங்கள் இவங்க 4 பேர் சொல்லிட்டு அப்புறமா தான் நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். மறந்து நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்கள் டீம் அவுட். நீங்க தான் வந்து பெரிய ஒரு பொறுப்புல இருக்கீங்க. ஆண் சிங்கமே உங்க நம்பிதான் இருக்கு. அவங்க அவர் நிலைமை பாருங்க, அவர் பரிதாபமா இருக்காரு. அவர் உடம்பு நீங்க ஹைட்டா சாங்கறதுனால உங்க நீங்க வந்து ஸ்ட்ரென்த்தா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிளா தான் கேட்போம், ரொம்ப டஃபா கேட்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா நின்னுங்க எல்லாருமே, ஸ்ட்ரெயிட்டா. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அப்ப ஞாபகம் இருக்கும், பார்க்க கூடாது ஒருத்தர். ஸ்ட்ரெயிட். ஓகே, ரெடி? உங்களுக்கு பிடிச்ச கலர் ரெட். ஞாபகம் இருக்குல்ல கேமு? பிடிச்ச ஹீரோயின் ஓகே. தமனா பிடிக்காத சாப்பாடு அவுட். என்னன்னா ரெட் தமனா கர்ட். ஓகே ஓகேவா? போலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி ஓகேவா? திருப்பி ஃபர்ஸ்ட்ல வர மாட்டேன். ஒபெக்ஸ் கூட்டிருக்கேன். அண்ணே உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன நம்பர்ல?
பிடிச்ச ஹீரோ. 7 நயன்தாரா. ஹீரோ பொண்ணுங்களே ஹீரோ இதே நயன்தாரா வேணும் உனக்கு. ஹீரோ வந்து லேடி சூப்பர் ஸ்டார். நான் அதே கொஸ்டின் கூட தான் மாட்டி கேட்டேன். இந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க மைண்ட்ல என்ன கொஸ்டின் கேட்க போறா அதே அது சோ ரிலாக்ஸா ஆன்சர் ஜாலியா பண்ணுங்க. நயன்தாரான்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே பிரதர், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு? நயன்தாரா பிரியாணி. சூப்பர். சோ ஃபேவரட் வில்லன்? 7 நயன்தாரா, பிரியாணி, வில்லன் வீரப்பன். வீரப்பன். அவர் ஒரே வீரப்பன் சொல்றாங்க. ஓகே சரி, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபேவரட் சாங் ஒரு நேம் சொல்ல போறீங்க. எல்லாம் சொல்லி சொல்லுங்க. 7 நயன்தாரா, பிரியாணி, வீரப்பன், எனக்கு ஒரு ஸ்நேகிதி. சார் இங்க பாருங்க ஒரு காமெடி டைலாக். 7 நயன்தாரா, பிரியாணி, வீரப்பன், எனக்கு ஒரு ஸ்நேகிதி, சித்தப்பு. பெரிய ஆப்பு. சூப்பர் பிரபு, நல்ல ஒரு பாடம் கேட்டு கொடுத்தீங்கப்பா. ஏன்னா இவங்களுக்குலாம் டாஸ்க் கிடையாது. அவர் அங்க இருக்காரு, அவர் மைண்ட் செட் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நான் சொல்றேன் அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா. ஆனால் சூப்பர், கரெக்டா சூப்பரா நடிட்டீங்க. எல்லாருமே சூப்பரா நடிட்டீங்க. இப்போ ஸோ இங்க இருக்கவங்க யாரும் கப்பல்ஸா வந்திருக்கீங்களா? 1 2 எத்தனை பேர்? 3 பேர் 4 பேர். இவரு என்ன கேட்டா போய் யங்ஸ்டர் மாதிரி நிக்கிறீங்க. யாராச்சும் பண்ணிக்கிற மாதிரி பெரிய மாதிரி நிக்கிறீங்க. நான் யங்ஸ்டர் உங்களுக்கு அப்ப கூப்பிட்டு உங்க கப்பலை போயிட்டு வாமா கூப்பிடுவாங்க. வாமா மின்னல் சொல்லுங்க. இல்ல வாமா மின்னல், வாமா மின்னல். இதுதான் வேகமா? சரி, இந்த மின்னல் வந்துச்சு. மற்ற மின்னல் எங்க? கூப்பிடுங்க. அதே மாதிரி வாங்கமா மின்னல் கூப்பிடுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இங்க யாருமே இல்ல, எல்லாமே கல்யாணம் ஆயிடுச்சு. பட் ஓகே, உங்க தங்கச்சி இல்ல உங்க ஃப்ரெண்ட் யாரை கூப்பிட்டுக்கலாம் நீங்க? நீங்க வாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான கேம் தான் போகிறோம். ஓகே, ஆண்களுக்கு சர்க்கிள் நின்று போகல. ஆண்கள் சர்க்கிள் இப்படி. ஓகே, இப்போ என்ன கேம்னா இங்க இருந்து ஆண்மான்கள் வந்து ஒரு குரல் கொடுப்பாங்க. அது யாரோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சுச்சுன்னா கை தூக்கலாம். ஓகே, ஓகேவா? மாத்தி கை தூக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. சரியா? ஓகே, நடுவில் கூப்பிட்டு மாதிரி இவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க யார்? அக்காவா தங்கச்சியா? அக்கா. ஓகே, ஸோ உங்களுக்கு உங்களோட பேர் யாருன்னு தெரிஞ்சா மட்டும் கை தூக்கினா போதும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வச்சு கண்டுபிடிக்க போறீங்க. டிவிலாம் பார்த்து கண்டுபிடிக்க நினைக்கிறேன். டிவி தெரியாது. ஓகேவா? ரெடி? இப்போ சவுண்ட் ஃபர்ஸ்ட் வரும், கண்டுபிடிக்க போறீங்க. ரெடி? சைலன்ஸ். இப்போ சவுண்ட் வரும், அது யாரோட பேரன்னு சொல்லி கை தூக்கினா போறோம். குக்கு. கண்டுபிடிச்சிங்கன்னா உங்க ஹஸ்பண்டோட க்ரூஸ்ல இட்டு ஜாலியா வீட்டுக்கு போகலாம். இல்ல வேற பேரோட நான் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. எப்பா இந்த குயிலோட பேர் யாரு? உங்களுக்கான டைம் 5 செகண்ட்ஸ். 5 ஒன்ஸ் மோரா? கேட்கலையா? சரி சரி, யாரும் திரும்ப கூடாது. ஓகேவா? சர்க்கிள் இருக்கும். ஓகே, குக்கு. டக்குன்னு சொல்லுங்க. வேணானா அந்த குழந்தை க்ரூஸ்க்கே நாங்க எடுத்துப்போம். உங்களுக்கு வீட்டுல வேலை செய்ய ஆள் இருக்காது. இந்த பூனையோட குழந்தை யாரு? இந்த பூனை பால் பசியில பால் கேக்குது. சரி சரி சரி, நான் குழந்தை பிடிங்க. அப்படியா? இருங்க, இந்த கேம் பார்த்துருவோம். ஓகே, யாரும் கை தூக்கி திரும்ப கூடாது. ஓகே, ஓ வாவ்.
இது பேசினா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. யாரா இருந்தாலுமே தெரியும். ஹஸ்பண்ட் கூட 10-15 வருஷமா இருக்கும். சரி பேசினா கண்டுபிடிச்சிருவாங்க. பார்க்கலாம். ஓகேவா? சரி. செல்லம். இது பாருங்க, திரும்ப கூட திரும்ப என்ன சொல்ற கேம் ரூல்ஸ் மீறினீங்கன்னா அவுட். திரும்பாம பேசுனா இருந்தாலுமே நீங்க என்ன நினைக்கிறீங்களா? திரும்பி பாருங்க உங்க ஹஸ்பண்டானு விஷயம் அவங்கள அந்த ரியாக்ஷன் வந்து ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சு வேணாம் இல்ல சந்தோஷமா இருக்கு. வேற யாராச்சும் கை தூக்கிக்கலாம் யோசிச்சு. பட் ஓகே சூப்பர் டைட்டில் கொடுத்துடலாம். அவங்க அவர் பாவமா என் வயசுக்கு தெரியலையா. ஓகே திரும்பிக்கோங்க. டலை திரும்பி பாருங்க உங்க ஹஸ்பண்ட. எஸ் கரெக்ட். அடிக்கடி சொல்றீங்களா இது? ஓகே எங்கம்மா போறீங்க நீங்க வேற? அதுக்காட்டி முடிச்சு வீட்டுக்கு போகுது. புஜ்ஜிமா கை தூக்குங்க. புஜ்ஜிமா ஒரு தடவை கரெக்டா? கன்ஃபார்மா? திரும்பி பாருங்க. எஸ் கரெக்ட். ஓகே ரெகுலரா கூப்பிட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அது வேற அம்மே அப்படின்றது. பட் ஓகே சூப்பர். அடுத்தது டார்லிங் ஃபர்ஸ்ட் டைம் உங்க வாழ்க்கையில டார்லிங் கிட்ட கூப்பிட்டீங்க பாத்தீங்களா? அவங்க ரொம்ப குஷியா என் வீட்டுக்காரா இருக்காரு இருந்தாலும் கூப்பிட்டாங்க. இது வரைக்கும் கூப்பிட்டுருக்காரு அவரு உங்களை? இப்பதான் கூப்பிட்டுருக்காரு. நீங்களும் ஹாய் டார்லிங் சொல்லுங்க. சொல்லுங்க என்னங்க வெக்கப்பட சொல்லுங்க. ஹாய் டார்லிங். ஒரு பிளேலிஸ்ட் வெக்கப்படாதீங்க. அவரு நீங்க என்ன பண்றீங்க? பிளேலிஸ்ட வாங்கி இப்படி அக்கல வச்சுக்கிறீங்க. அது வாங்கி ஒண்ணு நீங்க என்ன பண்ண போறீங்க? எத்தனை
அப்படியே அப்படியே போயிருங்க. இப்போ டிஜே டான்ஸ் கூட ஆடுறீங்களா? அதுலயே ஒரு கேம். நீங்க ஆடிட்டே அப்படியே யாரும் இது ஓகே. டான்ஸ் போடும்போது ஆடணும். எழுதுங்க. டான்ஸ் நின்றுச்சுன்னா அதே பொசிஷன் அசையாம இருக்கணும். ஓகே. அதுக்கு பாட்டு போடும்போது அசையாம இருக்கக்கூடாது. பாட்டு போடும்போது உடம்பு ஆடணும். சாங் அடிக்கும்போது அசையாம இருக்கணும். யார் அசையாம இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸ்டாச்சு கேம். ஓகே. தலைவா இறங்கி கொடுத்துருக்கீங்க நீங்க இன்னைக்கு. ஓகே. நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம் லேடிஸ். போங்க எல்லாருமே ஜாயின் பண்ணி. நீங்க ஒன்றும் ஆடவே இல்லை. பேக் வச்சுட்டு போங்க. நான் எடுத்துக்கிறேன் பேக். ஆடுறீங்க இன்னொன்று நிற்கணும். ஓகே. மியூசிக் ப்ளீஸ். ஸ்டாப். அசையாம இருக்கணும். அப்படி அசைஞ்சீங்கன்னா அவுட்டு. கண்ணை சிமிட்ட கூடாது, சிரிக்க கூடாது, எது பண்ணாலுமே அவுட்டு. பாருங்க இங்க 2 பேர் பொசிஷன். அவர் பாருங்க. ஏய் வண்டி ஆடு. ஏய் அவுட் கீழே வந்து அவருமே வந்துருவாரா? ஓ மை காட். இதுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுத்துருக்கீங்க? அவுட்டு. இந்த சிலை மவுண்ட் ரோட் நிப்பாட்டுங்க. இந்த சிலை மவுண்ட் ரோட்ல ஈசிஆர்ல இங்க ஒரு கண்ணகி சிலை கிடைச்சிருக்கு. சிரிச்சா கண்ணு சிமிட்ட கூடாது. அவுட். யாருக்கோ ஃபோன் பண்ணி ஜிபேல காசு பாத்துருக்காரு. யார் அது? என்னங்க அவர் அங்கதான் இருக்காரு. ஏய் என்ன நீ கிளிக்கிறாரு? இவர் பொசிஷன் பாருங்க. இந்த சாங் நீங்க போட காவால ஸ்டெப். இவருன்னா அலமத்தி அப்படி ஸ்டெப் பண்ணிக்கிறாரு. அதுவும் பேர் உங்க பேர் இங்க இருக்கு. நீங்க வேற பேர் கூட ஆடிட்டு இருக்கீங்க. அவ்வளவு குஷி மாப்பிள்ளைங்க. சாமி இப்ப பரவச நிலையில இருக்காரு. அவர் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சாமி எனக்கு ஒரு அருள் கொடுங்க சாமி. சூப்பர்ப்பா. அவர் எதுவுமே பண்ண முடியாது. 2 நாளாவது இங்கதான் இருக்காரு. அவருக்கு மட்டும் கேம் முடியாது. அவுட்டு. என்ன இந்த பாப்பா அங்க இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. கப்பல் போய் இடிக்குதா பாக்குறாங்களா? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. அதான் பாத்தீங்களா? அப்ப கூட பாருங்க சாமி அப்படியே நிக்கிறாரு. சாமி அருள் கிடைச்சிருச்சு. அது கேம் வைக்கும் போது நாங்க அப்படி பண்ணுவோம். அப்போ கூட நீங்க வந்து அசையாம இருக்குதா டாஸ்க்கு. 2 பில்டிங் அவுட்டு. இவங்களும் அசைச்சிட்டீங்களா? இவங்க 2 பேர் நாங்க எப்படி இருக்காங்க? 3 பேரா? சிரிச்சாலுமே அவுட்டு. டிஜே அவரே என்ன ரொம்ப நேரமா நிக்க முடியாது. வைஃப் பக்கத்துல வச்சுட்டு போறாரு. சாங் அவுட்டே அவுட்டே. என்னது சிரிச்சிங்க? இது என்னங்க இது? எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்க. நீங்க அவுட் ஆயிட்டீங்கன்னா க்ரூஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிடலாம். சூப்பர்.
இல்லை உண்மையிலே நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துருங்க. பிரதர் ஒரு பேர் ராஜராஜ சோழனுக்கு நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துருங்க. சூப்பராக இருந்தாரு, ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஈவினிங் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஈவினிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் ரெஃபர் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு விதமாக ஃபங்க்ஷன் இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் சியான் ஸ்கூல்ஸ் கனெக்ட் பண்ணலாம். வெட்டிங்காக இருக்கட்டும், ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பர்த்டே ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ சியான் ஸ்கூல்ஸ் வந்து இன்ஸ்டாவில் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதை பற்றின கருத்துக்கு எதாக இருந்தாலுமே விஜே விக்கி அஃபிஷியல் இன்ஸ்டாவில் போய் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ பாய். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். பாய். தேங்க்யூ.